நீங்க இப்போ போய் வில்லிவாக்கத்துல 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, பெரம்பூர்ல வந்து ஃப்ரிட்ஜே வாங்கி கொடுத்தாலும் சரி, வில்லிவாக்கம் தொகுதினா இவரு ஆதவர்ஜுனா. அவரே வந்து சொத்து மதிப்பை மறைச்சு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு இப்ப அவருடைய வேட்புமனுவை நிறுத்திருக்காங்க. நிறுத்தலாம் இல்ல, ஏத்துட்டாங்க. எங்க இல்ல, ஆனா இப்போ வந்து செய்தியில இல்ல. 75 வருஷ கட்சியினுடைய முதல்வர், 5 வருஷம் முதலமைச்சர், 5 வருஷம் துணை முதலமைச்சர், பல வருஷம் மேயர், சீஃப் மினிஸ்டருடைய பையன், அவர் கையில பாவங்க காரே இல்ல, அவர் நடந்துதான் போயிட்டு இருக்காரு. 300 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஸ்டாலின் பல நீங்க வந்து இல்ல இல்ல இவருடைய எதிர்கேள்வி இல்ல, இங்க பாருங்க, இது எதிர்கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்ல. முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கார் இல்லைன்றாரு, அவர் ஓட்டுற காரு 4 கோடி. இது எப்படி அந்த கார் வந்தது? அதாவது இங்க யோக்கியம் இல்லைங்க எவனும். நீங்க வந்து யோக்கியனா இருந்து ஒரு கேள்வியை கேளுங்க அடுத்தவனை பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதிகாரத்துக்கு வரட்டும், அவங்க ஆட்சி பண்ணட்டும், அப்ப நீங்க விமர்சனம் பண்ணுங்க, நான் உங்க கூட வரேன். தப்பு பண்ணாங்கன்னா இங்க ஆட்சிக்கு வந்து அவன் நாரி போயிருக்குது, இவங்களை பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்களா? நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் வந்து சமமா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, தாவேக்கால ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணணும்? மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட மதிவாணன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருக்கத்துல நிறைய விஷயங்கள் நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில தாவேக்காவினர்களுடைய வேட்பாளர் இருக்காங்க, அவங்களுடைய வேட்புமனு எதுவுமே சரியா இல்லை. நிறைய பேரோட வேட்புமனு வந்து இல்ல, நீங்க சரியா வேட்புமனு ஃபில்அப் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இது வந்துங்க, அவங்களுக்கு வந்து அரசியல், தேர்தல் அரசியல்ல அனுபவம் கிடையாது. அதே பயம்தான். அதனால அனுபவம் இல்லைன்றதால அனுபவம் பாய்ந்தவர்களுடைய உதவியை அவங்க எடுத்துருக்கணும். இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயத்துல கொஞ்சம் தெரியல. ஏங்க அவர் ஒருத்தரே 234 பண்ணிருக்கலாம்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுக்குன்னு ஒரு டீம் போட்டு அந்த டீம் லீகல் ஆட்கள்லாம் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். கரெக்ட். அதுல ஏதோ கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க இவங்க. அதாவது எப்படா இவங்க வந்து சறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்கும்போது, எல்லா கட்சிகளுக்குமே அப்படிதான். ஆமா, தே ஷுட் ஹவ் பீன் மோர் கேர்ஃபுல். அது வந்து ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ சிதம்பரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் மனு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆனால் அவருக்கு மாற்றா போட்டு அவங்க அப்பாவை இப்போ வேட்பாளர்ன்ட்டாங்க, அது ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்துங்க ஸ்மால் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல வந்து இது ஒரு ஸ்மால் இஷ்யூஸ் தான். பட் இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். தாவேக்கால வந்து அதுல கொஞ்சம் அவங்க வந்து தவறு இழைத்திருக்கிறார்கள். ஓகே. டபுள் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஏன்னா முதல்ல இவங்க எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு. ஆமா. அதுவும் தேர்தல் அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப புதியவர்கள். கரெக்ட். அப்போ அவங்க மற்றவர்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கிறத விட டபுள் மடங்கு எச்சரிக்கையா தாவேக்காவினர் இருந்திருக்கணும். அதுக்கான பயிற்சி பட்டறை, அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான சட்ட ஆலோசகர்கள்லாம் நிறைய பண்ணி இருக்கணும். பட் அவங்க தான் வந்து வேற வேற விஷயங்கள்ல கவனத்தை சிதறடிச்சு. என்னென்ன விஷயம்? என்னென்ன சும்மா வந்து தலைவரை பின்னாலே போயிட்டு இருக்கிறது, வர்றது போறது. இன்னும் ஒரு அரசியல்ல வந்திருக்கிறோம் நம்ம. அரசியல் களம் என்பது புதுசானது. சினிமா உலகம் இல்லை, ரசிகர் மன்றம் இல்லை, மக்கள் இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க வந்து முழுமையா இன்னும் அவங்க மாற முடியல. கரெக்ட். அதன் விளைவு தான் இவ்வளோ நெருக்கடிகளை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு ப்ராப்ளத்திலிருந்து, வேட்பு மனுக்கள் ரத்தாவதுலேருந்து, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுக்கு அனுபவ குறைவு. நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். அப்போ எனக்கு அனுபவ குறைவு இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும்? 2 அனுபவஸ்தர்களை வச்சுக்கணும். ஆமா, ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி பார்க்கணும். கரெக்ட். ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொல்றது? மற்ற கட்சிகள்லாம் வந்துங்க 7 தேர்தல் 8 தேர்தல் வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், அதை தான் நான் சொல்றேன். அதாவது டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிள் பீப்புள் அரவுண்ட் விஜய்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கும் எதுவும் தெரியாதுங்க. உதயநிதிக்கும் ஃபில்அப் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க.
கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதை அழகா ஃபில்அப் பண்றதெல்லாம் லீகலா அதாவது 2-3 பேரை ஆடிட்டர் எல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. வந்து முதல் முறையா இருந்தா ஓகே. நான் இல்ல முதல் இல்ல முறை அரசியலுக்கு இந்த முறை கூட சொல்றேன். ஸ்டாலின்லாம் வந்து பேப்பரை கொடுத்து பண்ணுனா பண்ண முடியாது. எனக்கு தெரியும். எப்படி எப்படி சொல்றீங்க? ஏன் எல்லாருமே யாரோ ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான், ஒரு டீமை வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. விஜயும் அவங்க கட்சிக்காரங்களும் அது மாதிரி பண்ணி இருக்கணும்ன்ற அனுபவம் வாய்ந்தவங்களே இப்படி டீம் வச்சுக்கிட்டு கரெக்டா ஆடிட்டட் அக்கௌண்ட் வச்சுட்டு 4 கோடி தான் 5 கோடி இதுக்காக தான் 2-3 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அரசியல் வேலைகள் நிறைய இருக்குல்ல. என்ன பெருசா அரசியல் வேலைகள் பிரச்சாரம் போக வேண்டிய பண்றாங்க. வேலை இருக்கு. இன்னைக்கு காலம்பரை சிதம்பரம் நீங்க 5 ஆண்டு காலம் ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சாரமே பண்ண வேணாங்க. நீங்க ஆஸ் எ ரூலிங் பார்ட்டி டெய்லி பிரச்சாரம் தானே பண்றீங்க கவர்மெண்ட் பணத்துல. டெய்லி விளம்பரம் தான், டெய்லி விழா தான், டெய்லி மீடியா பூரா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. டெய்லி விழா தான், டெய்லி மீடியா தான், எல்லாத்துலயுமே ஒரு அறிவிப்பு இல்ல ஆனாலும் இவ்வளோ நீங்க வந்து கவர்மெண்ட் பணம், கவர்மெண்ட் மிஷினரி யூஸ் பண்ணி 5 வருஷம் ஒன் சைடடா நீங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களால ஒரு கான்பிடென்ட்டா வந்து நாங்க செய்திருக்கோம் மக்களுக்கு, எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க இல்லையா? எந்த கட்சி இது வரைக்கும் அப்படி பண்ணிருக்கு? பிரச்சாரம் இல்லாம 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணிட்டு எந்த கட்சி அரசியல் டைம்ல பிரச்சாரம் இல்லாம பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற இதுவே என்னன்னா, நீங்க வந்து பிரச்சாரம் இப்ப பண்ணி தான் ஜனங்கள்லாம் ஓட்டு போட போறாங்களா? உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. ஜனங்களுக்கு வந்து 5 வருஷம் ஆட்சியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னால ஆட்சி பண்ணவங்களை பத்தி தெரியும். அதனால இது வந்து சும்மா இது ஆக்சுவலா இந்த பிரச்சாரம்ன்றது எதுக்கு தெரியுங்களா? பணத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது. எல்லாருக்குமே கட்சிகளுக்கு, அதான் எல்லா கட்சிகளுக்குமே. எல்லா கட்சிகள்னா வேட்பாளர்களுக்குங்க. அதுதான் எல்லா கட்சி வேட்பாளர்களுக்குமே பிரச்சாரங்கிறது பணத்தை போய் சேர்க்கறது, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. அப்புறம் அந்த கேடர்கள் எல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறது. சாதாரண மக்கள் வந்து இவங்க போய் பேசிட்டு வந்துட்டா உடனே ஓட்ட போட்டுருவாங்களா? இதெல்லாம் சும்மாங்க. இது வந்து அவங்க போறது அவங்க ஆர்கனைசேஷனை கொஞ்சம் ஆயில் போட்டு வெள்ளாயில் பண்றாங்க, அவ்வளவுதான். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதாவது 20% ஓட்டு கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம நேரடியா போய் பிரச்சாரம் பண்ணும்போது இன்னொரு 5% சேர்த்து கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் அப்படி நினைக்கல. 5% எல்லாம் இவங்க எல்லாம் போய் பேசினா உடனே ஏறிடும்லாம் நான் நினைக்கிறேன். சொல்ல போனா குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க போயிட்டு அங்க பேசுற விஷயங்கள், அங்க நடந்துக்கிற விஷயங்கள், அதனால மக்கள் வந்துங்க 5 வருஷம் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப போய் வில்லிவாக்கத்துல 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, பெரம்பூர்ல வந்து ஃப்ரிட்ஜே வாங்கி கொடுத்தாலும் சரி. வில்லிவாக்கம் தொகுதினா அவரே வந்து சொத்து மதிப்பை மறைச்சு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவருடைய வேட்புமனுவை நிறுத்திருக்காங்க. நிறுத்தலாம் இல்ல, ஏத்துட்டாங்க. எங்க இல்ல, ஆனா வந்து செய்தியில இல்ல, ஏத்துட்டாங்க. அவரே பேசினார். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தேன். அதாவது வந்து இதெல்லாம் அல்பத்தனம். அதாவது எதிர்கட்சி வேட்பாளர்களை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 30-40 வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு டிஎம்கே டீம் சுயேட்சை பேர்ல அந்த பேர்ல அங்க உட்காந்துக்கிட்டு வாழ்க ஒழிக கோஷம் போட்டு கேவலம் இதெல்லாம். விஜய்க்கு இங்க இருந்து சொல்லியிருக்காங்கல்ல பெரம்பூர்ல, அவங்க சொன்னது பாமக. நீங்க ஏன் இஷ்யூ எல்லாம் எடுக்க மாட்டேன்றீங்க? அதாவது ஜம்ப் ஆகுறீங்க, நீங்க ஜம்ப் ஆகுறீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஆதவ அர்ஜுனா வந்து ஆட்சியில எதுலயாவது இருந்திருக்கிறாரா? இல்ல. எம்எல்ஏவா இருந்திருக்காரா? இல்ல. அதிகாரத்துல இருந்திருக்காரா? அரசாங்கத்துல இருந்திருக்காரா? எதுவும் இல்ல. அவரு சொத்த காட்டுல அப்படின்னு சும்மா அப்படி அடிச்சு விடுறீங்க. ரைட்டா? அடிச்சுலாம் இல்ல, அதாவது கொஞ்சம் இருங்க, நீங்க அடிச்சு விட்டீங்க. சரி. ஆனா 75 வருஷ கட்சியினுடைய முதல்வர், 5 வருஷம் முதலமைச்சர், 5 வருஷம் துணை முதலமைச்சர், பல வருஷம் மேயர், சீஃப் மினிஸ்டருடைய பையன், அவர் கையில பாவங்க காரே இல்ல, அவர் நடந்துதான் போயிட்டு இருக்காரு. ஸ்டாலின் இவருடைய எதிர்கேள்வி இல்ல. இங்க பாருங்க, இது எதிர்கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்ல. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு முன்மாதிரியா இருக்கணும். 75 வருஷ கட்சியில இருக்கன்றீங்க, பொய் பொன சுருட்டு. நல்லா கேட்டிருக்காங்களே, யாரோ ஒரு லேடி கேட்டிருக்காங்க. அதாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது விஜய வச்சு படம் எடுத்தவரு அவர் 300 கோடி வாங்கினன்றாரு. ஆனா படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கிட்ட காரு இல்ல, எனக்கு சொந்தமா ஒண்ணுமே இல்ல, கையிருப்பு 10,000 தான் வச்சுட்டு இருக்கேன்றாரு. ஸோ நீங்க வந்து செலக்டிவா பேசக்கூடாது. ஆக்சுவலா வந்துங்க ஆதவ அர்ஜுனா வந்து பதவியிலே இல்லாத ஆள், சாதாரண ஆள். அந்த ஆளு
சாதாரண ஆளா? ஆமாங்க, சாதாரண ஆள் தானே அவரு. இவர் வாட் இஸ் பிசினஸ்மேன் அவரு. ஏங்க அவரை விட பெரிய பல அப்பாட்ட நிறுவனங்கள் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஏங்க ரெட் ஜெயண்ட்டுக்கு இன்பன் இது எத்தனை வயசுல சிஇஓ ஆயிருக்காரு? அது மாதிரி இந்தியால ஆயிருக்காங்களா யாராவது? அது அவங்க கமல்ஹாசன் ஆயிருக்காங்க. இல்ல அப்ப ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் சொத்துக்கு அவர் நிறுவனம் வச்சிருக்காரு. அததான் அதாவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க வந்து தாவேகா அல்லது ஆதவ் அர்ஜுனா இவங்களை கார்னர் பண்ற மாதிரியே பேசணும்னு நினைக்கிறீங்க. மீடியால இருக்கிறவங்க அப்படி பேசக்கூடாது, நியூட்ரலா பேசுங்க. நான் மறுபடியும் என்ன சொல்றேன், இங்கேயுமே முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கார் இல்லைன்றாரு, அவர் ஓட்டுற கார் 4 கோடி. இது எப்படி அந்த கார் வந்தது? ரைட்டா? அதாவது இங்க யோக்கியம் இல்லைங்க எவனும். நீங்க வந்து யோக்கியனா இருந்து ஒரு கேள்வியை கேளுங்க அடுத்தவனை பத்தி. திமுகல இருக்கிறவனும் அண்ணா திமுகல இருக்கிறவனும் எல்லாருமே அயோக்கிய சிகாமணிங்க. ஆடிட்டருங்களை வச்சுக்கிட்டு பொய் கணக்கு தஸ்தாவேஜுக்கெல்லாம் கிளீனா எழுதிட்டு இதாங்க என் கையில இருக்கு. 10,000 ரூபாய் தான் கை இருப்பான். ஆனா அவர் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் ஷூவே 30,000 ரூபான்றாங்க. ஓகே, இது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, காலங்காலமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அத ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு விஷயத்த காட்டலன்னா ஐயோ அப்படின்னு குதிக்காதீங்க. நீங்க முழு பூசணிக்காய மாற்றம், புதிய அரசியல், நாங்க ஒரு புதுசா பண்ண போறோம் அப்படிங்கிறவங்க புதுசானா என்ன பண்ணோம்? இல்ல கடை அதாவது உங்களுக்கு கொஞ்சம் இருங்க. புதுசானா மாற்றம்னா சோத்து கையில தான் சோறு தரணும். ஆமா, இதெல்லாம் சிலதெல்லாம் பேசிக்கலாம் மாற்ற முடியாது. எல்லாமே கரெக்ட். இல்ல நான் மாற்றம் அதனால வேற கையில சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்தல்னு வரும்போது அவங்க கிட்ட எவ்வளவு பொறுப்பு இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்குதோ அதை சொல்றாங்க. ஆடிட்டர் கணக்கு இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு. அதை போய் உட்காந்து நீங்க இதை விட்டீங்க, அதை மறைச்சிட்டீங்கன்னா இல்ல எலெக்ஷன் கமிஷன் கேட்கல, திமுக ஆட்கள் கேட்கறாங்க, எதிர்கட்சிக்காரங்க கேட்கறாங்க. உதாரணத்துக்கு உங்க கணக்கெல்லாம் ரொம்ப நியாயமா வச்சிருக்கீங்களா ராஜா? சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், காரே இல்லாம ஸ்டாலின் இருக்காரு, எப்படி இது? அது ஏற்புடையதான். நீங்க நான் வந்து மறுபடியும் தாவேக்கா மட்டும் தான் தப்பு பண்ணி டிஆர் பாலு வந்து கடன் வாங்கினேன் பையன் கிட்டன்றாரு. ஆனா பையன் கம்பெனின்னு அது எனக்கு தெரியாதுன்றாரு. ஓகே, புரியுதா? விஜய் வந்து பையனுக்கு எப்படிங்க கடன் கொடுத்தாரு, மனைவிக்கு கடன் கொடுத்தாரு, அப்பாவுக்கு கடன் கொடுத்தாரு, எப்படின்றீங்க? நான் கேக்குறேன், டிஆர் பாலு 2 கப்பல் தான் என் பேர்ல சைதாப்பேட்டை கோர்ட்ல சொன்னார் அந்த அண்ணாமலை போட்ட கேஸ்ல. அந்த 2 கப்பல் தான் என் கையில இருக்கு. சரி, இவ்வளவு பணம் எல்லாம் நீங்க கடன் வாங்கி இருக்கீங்களா இந்த கம்பெனி கிட்டன்னா? ஆமா வாங்கினேன். இந்த கம்பெனி உங்க பையன்து தான் தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அதாவது பையன் கம்பெனின்னு தெரியாம இது எல்லாமே நான் தான் சொல்றேனாங்க, எல்லாமே அயோக்கியர்கள். என்னவோ ஒருத்தனை மட்டும் அயோக்கியன்னு காட்ட அரசியலை பேசுங்க. மாற்றம் பாருங்க, மாற்றம் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க. அது சும்மா நைட்டு நீ ஒயிட் ஷர்ட் போட்ட, நீ இந்த சட்டை போட்ட, இந்த பக்கம் வந்து ஒரு கட்சி 32 வருஷம் ஆட்சி பண்ணிக்கு தமிழ்நாட்டை, இந்த பக்கம் ஒரு கட்சி 30 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கு. 2 பேரும் சேர்ந்து 62 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க 1967ல இருந்து. இந்த கட்சிகளுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்கு. ஒரு வேலை அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைக்கு KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில 35 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைன்னு சொல்லி. ஆக நீங்க எல்லாம் வந்து அடுத்தவன் முதுகுல அழுக்க பத்தி பேசுறதுக்கு திமுக அதிமுக கட்சிகளுக்கு யோகியதே கிடையாது. சந்தோஷம். இது இப்ப சொல்றீங்கல்ல, இது எல்லாத்தையுமே ஏற்புடையதுதான், இதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது. இந்த குறைகள் இருக்கு, எல்லாத்தையுமே ஏற்றுக்கலாம். அதே சமயம் இங்க லஞ்சம் வாங்கினேன்னு சொன்னீங்களே, இதே மாதிரி டிவிகேலயுமே லஞ்சம் வாங்குறாங்க. வேட்பாளருக்கு இவ்வளவு காசு வாங்கிருக்காங்க. லஞ்சம்னா என்னன்னு தெரியலங்க, பாவங்க. ஐ பிட்டி யூ. லஞ்சம்னா என்ன? வாங்குறது லஞ்சம் கிடையாதா? கிடையாதுங்க. ஏன் சார்? ஏங்க இப்போ 50,000 ரூபாய் வாங்கினாரு கமல், எல்லாத்தையும் கிடையாது, அது கட்சி நன்கொடைன்னு சொல்லிட்டாரு. சரி, புரியுதா? எத்தனை லட்சம்? 32 லட்சமா என்னவோ. சோ அவர் சீட்டும் வானான்ட்டாரு. லஞ்சம்னா என்ன தெரியுங்களாங்க? ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட இல்ல ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அவங்களுடைய சட்டப்பூர்வமான வேலையை செய்யறதுக்கு அதுக்கு அவங்க டிலே பண்ணும்போது அல்ல அவங்க அதுக்கு மறுக்கும் போது கையூட்டு கொடுப்பதுதான் லஞ்சம். இது மட்டும் லஞ்சம் கிடையாது. அதெல்லாம் வந்து நன்கொடை கட்சிங்க, அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார். பாதி பேர் சீட்டு தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த பாதி பேர் ஏன் கொடுத்தான்?
அததான் அதுல கேக்குறேன். சீட்டு கிடைக்கும், கிடைச்சா எம்எல்ஏ வாயிலாம் தானே கொடுத்தான். அவங்களுக்கு அப்ப தரலையே. அப்ப குடுக்கலன்னா அங்க போய் கேளு எங்க கொடுத்தியா. அதுதான் சொல்றேன். நான் என்ன அங்கேயும் சொல்றேன், இருக்கு, பப்ளிக் இங்கேயும் இருக்கு. மணி பப்ளிக் மணி இஸ் இன்வால்வ்டு. இங்க இதுல திமுக அதிமுக ஊழலை பத்தி நம்ம பேசும்போது ரைட், நம்ம வரி பணம், நம்ம ஆமா, மணி ஆமா. இன்வால்வ்டு. ஆமா, அது யாரோ இண்டிவிஜுவல் கொடுத்தாரு, அவருக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டா கொண்டு போய் கொடுத்தாரு. கட்சி அவருக்கு அதாவது வசதி ஆட்சிக்கு கிடைக்கும் வரதுக்கு போய் முன்னாடியே கொடுத்தாரு. இல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு வேட்பாளரா அவரை உள்ள நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இத்தனை தொகை வாங்கக்கூடியவர் ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு நமக்கு ஒரு வேலை செய்யணும்னா எவ்வளவு காசு கேட்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதாவது நீங்க எப்படி தெரியுமா ஆயிட்டீங்க, நீங்க எல்லாம் மீடியால இருக்கிறவங்க எல்லாம். சரி, எனக்கு என்னன்னா இல்ல தாவேகாவை கேள்வி கேட்டா டிஎம்கே, இல்ல இல்ல கேள்வி கேட்டா தாவேகா. DMK சொல்ல, எனக்கு புரியலையே. மீடியால இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து 30-40 வருஷமா சொத்தை கொள்ள அடிச்சிட்டு இருப்பான், மக்கள் வரி பணத்தை சொத்து சேர்த்துட்டு இருப்பான். அத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ரொம்ப கொஞ்சம் simple. இருங்க. அது ஆனா ரெண்டுமே என்ன கொள்ளை பண்ணீங்க ஊழல்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் அத இருங்க. பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. அத புதுசா பத்தி வர்றவர் பேசாம என்ன பண்ண போறாரு? புதுசா வர்றவன் வந்தான்னா செய்வான்னு பேசுறீங்க. செஞ்சவன் கதையெல்லாம் பேச அததான் மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேனே, அத இல்ல, இல்ல. பேசியாச்சு, அதை ஏங்க, விமர்சனம் அவன் பண்ணியாச்சு. அதிகாரத்துக்கு வரட்டுங்க. ஆ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அதிகாரத்துக்கு வரட்டும், அவங்க ஆட்சி பண்ணட்டும், அப்ப நீங்க விமர்சனம் பண்ணுங்க. நான் உங்க கூட வரேன், தப்பு பண்ணாங்கன்னா. இங்க ஆட்சிக்கு வந்து அவன் நாரி போயிருக்குது. சரி. இவங்களை பத்தி அதுதான் நீங்க நான் பேசவே சொல்றேன். மாட்டேன்றீங்களா? ஐயோ, மறுபடியும் ஏன் எப்ப மறுபடியும் உள்ள பார்த்தாலும் வராங்க. தாவேகா, தாவேகா, ரொம்ப சிம்பிள் தாவேகா. சார். ஏன்னு பதிலுமே இருக்கு. திமுக ஊழல் கட்சி, திமுக சாதி ஆட்களை பார்த்து நிப்பாட்டுறாங்க. அதிமுக ஊழல் கட்சி, அதிமுகலையும் சாதி ஆட்களை பார்த்து நிப்பாட்டுறாங்க. யாருமே நல்லது பண்ணல. நம்ம வேற ஒரு கட்சிக்கு போலாம், வேற ஒரு கட்சி புதுசா வந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இந்த அதிமுகவும் திமுகவும் ஊழலை பத்தி நம்ம வருஷ கணக்கா பேசியாச்சு, மாற்று கட்சியில இருக்கும் போதுமே. ஆனா இப்ப தாவேகா வராங்கல்ல, நாங்க மாற்றத்தை உண்டாக்க போறோம், நாங்க சம உரிமை கொடுக்க போறோம், சமூக நீதினு சொல்லக்கூடிய தாவேகால ஏன் சில இடத்துல சாதியினரை ஓட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க? அப்ப அதுல என்ன மாற்றம்? நீங்க இது மாதிரி தானே அதுவும். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் எப்போன்னா, அவங்க கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தை அவங்க எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பார்க்கணும். நீங்க அவங்க அதிகாரத்து வர்றதுக்கு முன்னாலேயே ப்ரூவ் பண்ணோன்றீங்க. இவன் 50-60 வருஷம் ஆண்ட பிறகும் ஒன்னும் ப்ரூவ் பண்ணிட்டான், எதுவுமே செய்யறது இல்லைன்னு. ஆனாலும் அவனை ஆதரிக்கணும். இவங்க வந்து ஒன்னும் சரியில்லைன்றீங்க. இல்ல ஆதரிக்கிறதுக்காக இங்க யாரையுமே பேசல. இங்கேயும் குறைகள் இருக்கு, இங்கேயும் குறைகள் இருக்கு. இந்த குறையை ஏன் மறைக்கிறீங்க? இல்ல, நான் மறைக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இங்க அதிகாரத்துக்கு வராத, தேர்தல்ல போட்டி போடாத ஒரு புதிய கட்சி, 2 வருஷ கட்சி. ஓகே, அது தட்டு தடுமாறி அது வளர்ந்துட்டு இருக்கு. இங்க ஆலமரம்ன்றாங்க, அரச மரம்ன்றாங்க, 2 கட்சி. 2 ஈக்குவல் இல்லைங்க. எப்பவுமே நம்ம என்னன்னா, ஏற்கனவே இருந்தவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அந்த தப்பை நம்ம சுட்டி காட்டி அவனுக்கு வாய்ப்பை மறுக்கும்போது, புதுசா வர்றவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவன் என்ன செய்யறானா தப்பு பண்றானான்றத நம்மளால விமர்சனம் பண்ற அந்த இடத்துக்கு வர முடியும். அவன் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நீ வந்து நேரா வந்துட்டு கேண்டிடேட் எல்லாம் நீ பார்த்திருக்கணும். அப்படிலாம் இவர் தப்பு பண்றதெல்லாம் மறைச்சிடலாம்ப்பா, இவர் அதிகாரத்துக்கு மறைக்கவே எந்த தப்புமே வேணாம், எந்த தப்புமே பண்ண ஒரு மாட்டாங்க. ஆளை ஜட்ஜ் பண்றதுன்றது ஜட்ஜிங் யாருமே ஜட்ஜ்மென்ட் பண்ணவே இல்ல. இந்த விஷயங்கள் நடக்குதே, அப்ப அதுக்கு என்ன காரணம்? அரசியல்ல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். காந்தியே இன்னைக்கு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் வந்து சமமா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, தாவேகால ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணணும்? நீங்க தானே ஈக்குவாலிட்டி, நாங்க வந்து சம உரிமை கொடுப்போம். அதாவது நீங்க வந்து இவ்வளவு இம்ப்ராக்டிக்கலா இருக்கீங்க. இந்த எலெக்ஷன்லங்க 23 பேருக்கு அவங்க வந்துட்டு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒரு புதிய கட்சி, இப்போதான் அது தேர்தல் எண்ணி ஜெயிக்கணும், அதன் இருப்பை அது ப்ரூவ் பண்ணணும். அப்போ அவங்க ஒரு 23 பேர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் எத்தனை பேர் கொடுத்துருக்குது? 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. திமுக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, ஒரு ஆளை முதல்ல அதிகாரத்தை கொடுங்க, அவனுக்கு ஒரு ஆட்சியை கொடுங்க. அவன் தப்பு பண்ணான்னா அப்ப கேளுங்க. நீங்க தப்பு பண்ண ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அதிகாரத்துல நீ வந்து ப்ரூவ் பண்ண, நீ வந்து உன்னுடைய இதெல்லாம் கிரெடென்சியல்லாம் சொல்லு, அப்புறம் தான் உன்னை ஆட்சி கொடுப்பன. இவங்கெல்லாம் என்ன, இவங்கள மாத்தி அந்த ஆளை உட்கார வைங்க. அந்த ஆள் தப்பு பண்ணாருன்னா நம்ம கேட்கலாம். அதிகாரமே கொடுக்காம இதெல்லாம் ஓகே சார். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். என்னோட கேள்வி என்னன்னா, இங்க 2 ஊழல் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்கல்ல, மாற்றம் என்பது ஆட்சியில தான்.
அரசுல தான் மாற்றம் காட்ட முடியும், கட்சியிலலாம் மாற்றம் காட்ட முடியாது. ரெண்டாவது, தாவேக்கா வந்து ஏன் வந்து நாம் தமிழர் மாதிரி 117 இப்போ நாம் தமிழர் வந்து ஜெயிக்கிறதுக்காக தேர்தலில் போட்டி போடுறாரா? தாவேக்காவிலையும் தாவேக்கா மாரி தானே அவங்களும் கட்சியில நிக்கிறாங்க. அவங்க வந்து ஏங்க, ஜெயிக்கிறதுக்காக அப்புறம் எதுக்கு அவங்க கொஞ்சம் பிரச்சாரம் கேளுங்க. பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு நம்ம சமூகம் வந்துங்க ஆணாதிக்க சமூகங்க. ஏன் வந்து அமெரிக்கா அவ்வளோ படிச்ச கண்ட்ரி, அது ஏன் வந்து ஹிலாரி கிளின்டனை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கல? இவ்வளோ அறிவாளி. ட்ரம்ப் கோமாளியை தேர்ந்தெடுத்தாங்க. படிச்சவங்க தானே. சிவிலைசேஷன், எஜுகேஷன் எல்லாத்துலயும் அமெரிக்கா முன்னிலையில் இருக்கு. ஆமா. ஆனா அந்த ஆணாதிக்க சமூகத்துல ஏத்துக்க முடியல. ஒரு லேடிய நம்ம இந்தியா பெருமைப்படலாம். இந்திரா காந்தி, ஜெயலலிதா, மம்தா பானர்ஜின்னு ஆளுமைகளை நம்ம ஆமா. ஏத்துக்கிட்டு இருக்கோம், பெண்களை. ஆனா மெத்த படித்த மேதாவிகள் இருக்காங்கல்ல அமெரிக்கால, அவங்க ஹிலாரி கிளின்டனை ஏத்துக்கலையா? அவங்க ஜோக்கரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால நம்ம சமூகத்துல இன்னைக்கு தேர்தல்னா இந்த சமூகத்துல இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுறாங்க. மோட்சத்திலிருந்து வந்து யாரும் ஓட்டு போடல. புரியுதுங்களா? அப்ப இந்த சமூகத்துல நீங்க அங்கீகாரத்தை பெறணும், அதிகாரத்தை அடையணும்னா சில காம்ப்ரமைஸ்கள் பண்ணி தான் ஆகணும். காம்ப்ரமைஸ் இல்லாம அதாவது வாழ்க்கையே இல்லைங்க. திருப்பரங்குன்றத்துல நிர்மல் குமாரை நிக்க வைக்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்.